சின்னதர சின்னதர என்னம்மா? ஏப்பா இந்த சுதந்திர விழாவுக்கு பக்கத்து ஏரியால கொடி ஏத்துறாங்களாமே, நீ போலையா? இல்லம்மா. உங்க ஆபீஸ்ல கொடி ஏத்துறாங்களா இல்லையா? ஏத்துனாங்க. அதுக்காவது போனியா இல்லையாடா? இல்லம்மா, நான் போல. சும்மா நொய் நொய்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சின்னதர என்னடாச்சு? கொடி ஏத்து கூட நீ போக மாட்டியா? அதெல்லாம் சுதந்திரமா இருக்கவங்க மட்டும்தாம்மா போனோம். எனக்கு தான் சுதந்திரமே இல்லையே. அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. உனக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஓடிரு அவ வர்றதுக்குள்ள. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து மேல காத்தடிக்குது. செம்ம பாட்டு, செம்மையா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இந்த பாட்டு. எப்ப பாரு இந்த மாதிரி தண்டச்சோராட்டம் காத்து காத்துன்னு காட்டு கத்தா கத்திட்டு உன்னால என்னத்தை தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ. அத்தை, எங்க குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. எங்க தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்திலே காட்டுல போய் புளி அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்க தெரியுமா? என்னது, புளி அடிச்சு குழம்பு வச்சாங்களா? ஆமா. எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு காடு இருக்குமா. அந்த காட்டுக்கிட்ட ஒரு புளிய மரம் இருக்குமா. அந்த புளிய மரத்துல எங்க தாத்தா கல்லெடுத்து அடிக்க, கீழே இருந்த புளியெல்லாம் எங்க பாட்டி பொறுக்க, அப்படி அந்த புளிய பொறுக்கிட்டு வந்து குழம்பு வைப்பாங்களாம். அடச்சி, மேய்க்கிறது எருமை, இதுல ஒரு பெருமை. அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம் அத்தை. என்னடி சந்தேகம்? என் மேல உங்களுக்கு கோவம் வந்தா எப்படி அத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதுவா, அது ரொம்ப சிம்பிள் டி. என்னத்த பண்ணுவீங்க சொல்லுங்க அத்தை. ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டு பரிமளா இருக்கால, அவளோட மாட்டு சாணியை அள்ளி கொட்டுவேன். நீங்க என்ன லூசா அத்தை? அதை அள்ளி கொட்டினா கோபம் போயிருமா என்ன? என்னன்னா அவ்வளவு அசால்ட்டா நினைச்சியாடி? நீ சாப்பிடுவீல சாம்பார், அதுல அள்ளி கொட்டுவேன்னு சொல்ல வந்தேன்.